ஹாய் வியூவர்ஸ், இது உங்க அபிமான நிகழ்ச்சி பா. இசையை ஆராதிக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு இசைக்கலைஞரை சந்திச்சு அவருடைய கலையுலக பயணத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போற நபர் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு கட்டம் வித்வான். இவர் கிளாசிக்கல் மியூசிக் மட்டும் இல்லாம கான்டெம்பரரி முத்திரையை பதிச்சுட்டு வராரு. அவரை சந்திச்சு அவருடைய கலையுலக வாழ்க்கையை பத்தி பல விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். திரு உமா சங்கர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கத்துதான் இடத்துல சொல்றேன். வணக்கம். லவ்லி பிகினிங் டு தி ஷோ. உங்களுடைய கட்டம் கரியர் அது எப்படி ஆரம்பிச்சது? அதுல ஆமா, ஏன்னா நாங்க அப்பாவுக்கு 4 பசங்க. ஸோ அப்பா ஃபர்ஸ்ட் அண்ணா கெஞ்சிரா வாசிப்பான், நான் கட்டம், என் தம்பி பாட்டு, தங்க பாட்டு. ஸோ ஒருத்தரையும் ஒரு இதில் அப்பா டிசைட் பண்ணி எங்கள் தாத்தாவே டிசைட் பண்ணிட்டா. எங்கள் தாத்தா பெரியவனை கெஞ்சிரால விடு, இவனை கடத்தில் விடு, அவனை பாட்டில் விடு அப்படின்னு சொல்லி தாத்தா எல்லாருக்கும் டிசைட் பண்ணி விட்டா. ஸோ அப்போது 10 வயசில் ஸ்டார்டட் மை கட்டம் ஆரம்பித்தேன். அப்போ ஸ்கூலில் வி ஹவ் ஸ்கூல் ஸ்ரீ ஜெயகணேஷ் தாளவாத்திய வித்யாலயான்னு ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கும் 55 வருஷமாக அந்த ஸ்கூல் ட்ரிப்ளிகேனில் நடந்துன்னு வருது. இது ஒன்லி ஃபார் த பர்கஷன்ஸ் கோசமே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஸ்கூலில் அப்பா தான் எடுத்துன்னு வருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஆற்று கீழே ஸ்கூல், வீட்டுக்கு கீழே ஸ்கூல்ன்றதுனால அப்போ நாங்கள் அப்படியே சும்மா போய் உட்காந்துட்டு அப்பா சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் அப்படியே சுற்றி கலாட்டை பண்ணிட்டு அப்படியே ஆரம்பித்தது தான் கெரியர்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா ப்ராப்பராக உட்காந்து கற்றுக்கணும், இப்போ ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜ் ஆஃப் 10லேருந்து ஸ்டார்டட் வாசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ நிறைய தூர்தர்ஷன்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் நிறைய டிவி ஷோஸ்லாம் வரும். அப்போது டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணுவோம், எல்லாம் குழந்தையில வச்சுட்டு மிருதங்கம், கெஞ்சிரா, கட்டம், மோர்சிங், தாளவாத்திய கச்சேரி மாதிரி பண்ணுவோம். அப்போ வாசிக்க தெரியலனா கூட சும்மா கெஞ்சிரா வச்சுட்டு டிவி தானே, டிவியில் வரணுன்ற ஒரு ஆசை. அப்போ போய் வாசிச்சு சும்மா உட்காந்து தட்டிகிட்டு இருப்போம். பட் ஆனால் அந்த வாவா எப்பப்போ வாசிக்கிறாலோ அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த தாளத்தை இது தெரியும், அப்படியே வாசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பிச்சப்பறம் கடம் அப்பா தான் எனக்கு குரு. அப்பாட்ட தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஏஜ் ஆஃப் 15-16லேருந்து ஐ ஸ்டார்டட் பிளேயிங் ஃபார் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வாசிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்னோட டெபு கச்சேரின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் டிவிஜி சாருக்கு வாசித்தேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கச்சேரி. நிஜமா பெரிய விஷயம். ஏன்னா அன்னைக்கு பெரியவாளோட மகாபெரிவாளோட ஜெயந்தி உற்சவம், மகோத்சவத்தில் காஞ்சிபுரத்தில் டிவிஜி சார் வந்திருந்தார். அப்போது அப்பா சொன்ன அந்த மாதிரி அவன் வாசிக்கலாம், உங்களுக்கு வாசிக்கலாமா? கண்டிப்பாக வாசிக்கலாமே, அவனை கூட்டிகிட்டு வர சொல்லு, உட்கார சொல்லு, ஒன்றுமே சொல்லலை, இம்மிடியேட்டாக வாசிக்கணும். அப்போது அந்த ஒரு ஃபியர் இல்லை எனக்கு. என்னென்னா சந்தோஷம் அவருக்கு வாசிக்கணுமே என்ன. பட் அது ஆனால் பெரிய லெஜண்ட். அதுக்கப்புறமா தான் அந்த பயம் இதெல்லாம் வந்தது. ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த பயம் இல்லாமல் ஃபியர் இல்லாமல் வாசிச்சதுனால அப்படியே போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அந்த பயம் ஒருத்தர் ஓ இப்படி வாசிக்கணும், இந்த பக்குவம் இருக்குது. ஏன்னா பாட்டுக்கு மிருதங்கத்துக்கு இதுவாக வாசிக்கணும், பக்குவமாக வாசிக்கணுன்றதுலாம் இருக்குது. அதுக்கப்புறமா போக தான் அதெல்லாம் நிறையா கற்றுனேன். ஸோ உங்களுடைய முதல் கச்சேரியே ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி அமைஞ்சது இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் இன்னும் ஆமாம், அதுக்கப்புறமா ஸ்டார்டட் கரியர். அப்புறம் பொதுவாக கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்தோன்னா எல்லா லீடிங் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் வாசிக்க ஆரம்பித்தேன். லைக் உன்னிகிருஷ்ணன், சஞ்சய் சுப்ரமணியம், நித்யஸ்ரீ, மகாதேவன், சிவசிதம்பரம். ஏன்னா சிவசிதம்பரத்துக்கு அப்போ செட்டாக வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ் அவருக்கு செட்டாக வாசித்தேன். ஸோ செட்டாக வாசிக்கும்போது எப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 கச்சேரியாவது இருக்கும். அப்படியே டூராக போயிட்டுருப்போம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அது அவரோட நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படியே எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பெரிய வித்வான்களுக்கு அப்படியே மெதுவாக வாசிக்க ஆரம்பித்தேன். என்னோடய ஃபாரின் டூருன்னு சொல்ல போனோன்னா பிரியா சிஸ்டர்ஸ்க்கு மொரிஷியஸ் போனேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டே. என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை லோக்கல் ஃப்ளைட் கூட நான் எதுவுமே வரல. முதல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டே மொரிஷியஸ்க்கு பிரியா சிஸ்டர்ஸோட தான் ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் அவளோட நிறையா வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஒருத்தருக்கா எல்லாருக்கும் வாசிக்க ஆரம்பித்து யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருக்குமே நான்
ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வாசிச்சிருக்கேன். ஸோ நீங்க இது வரைக்கும் வாசிச்சதுல உங்களுடைய ஒரு ஃபேவரட்டான பீஸ், உங்களுக்கு எப்பவுமே எனக்கு வந்து கட்டம் எடுத்த உடனே இந்த பீஸ் தான் வாசிக்கணும்னு ஒரு ஆசைன்னா அது என்ன பீஸா இருக்கும்? இல்லை ஜென்ரலாக வந்து கட்டம் வந்து கிளாசிக்கலுக்கு வாசிக்கிற நடைகள் தான். ஜென்ரலாக சர்வலோகன்றது ஒரு மிகப்பெரிய நடை. அதனால் எல்லாருக்கும் வந்து எங்கள் அப்பா எல்லாருமே சொல்லுவாங்க சர்வலோகம் சோறு போடும்னுவா இருக்கிறதுல அந்த சர்வலோகம் நான் கொஞ்சம் வாசிட்டேன். லவ்லி லவ்லி லவ்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். இப்போ வந்து எந்த ஒரு கச்சேரியிலையும் இப்போ சர்வலகுன்னு சொல்லும்பொழுது அது நடுவில் ஃபில்லர்ஸா வரும்பொழுது ஆல்சோ ஆடியன்ஸுக்கு கூட ஒரு ஒரு பிரேக் கொடுக்குது ஃப்ரம் ஆல் த வேரியேஷன்ஸ் தட்ஸ் பீன். இல்லை நடைக்கு எல்லா நடைக்குமே ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு. சர்வலோகன்றது 4 தக்க திம்மி தக்கச்சுன்னு சதுஸ்வரம் சொல்லுவா. திசரம் சொல்லும்போது அது 3ன்னு சொல்லுவா, தக்கிட்டன்னு சொல்லுவா. சதுசரம் கண்டம்ன்றது தக்க தக்கிட்டன்னு சொல்லுவா. மிஸ்ரம் தக்க திம்மி தக்கிட்ட. ஸோ தக்க திம்மி தக்க தக்கிட்ட சங்கீர்ணம். ஸோ ஒரு ஒரு நடைக்கும் ஒரு ஒரு சர்வலோகம் வந்து சௌக்கியம். எல்லாம் எந்த பாட்டு எடுத்துட்டாலும் அதுக்கு சர்வலோக வாசின்னு வருது தான் சர்வலோகம். சார் கட்டத்துடைய யூனிக்னஸ், அதோடைய ஸ்பெஷாலிட்டி, அதை பற்றிலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி அதை பற்றி கொஞ்சம். சவுண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதான் நான் அப்பயே சொன்ன மாதிரி இது எங்கே தட்டினாலும் ஒரே சவுண்டு தான். ஸோ அப்பா என்ன பண்ணான்னா டெக்னிக் இது வந்து சவுண்டை வந்து காமிக்கணும், என்னென்ன சவுண்டு இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும், அதுதான் அது அந்த வாதித்தோட இதுவே அழகு. அதில் அப்பா பண்ண சில சவுண்ட் வேரியேஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட். லவ்லி சார், that was so mind blowing. ஏன்னா ஐ மீன் ஜஸ்ட் ஒரு இவ்வளோல ஸ்பேஸ் இதுல வந்து so many variations. அப்பா அந்த ஸ்பெஷலைஸ் பண்ணது அந்த வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பேர் இருக்குன்னா கண்டிப்பா கண்டிப்பா கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு தி ஃபீல்ட் ஆஃப் பர்கஷன் மாபெரும் அனுகத்தினால அது பார்க்க கிடைச்சது. லவ்லி. சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனுபவங்கள், நீங்க வந்து பல லெஜெண்ட்ஸோட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் த கிளாசிக்கல் ஃபீல்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா I just started my own group, fusion groupsலாம் ஆரம்பிச்சிருக்கேன். and then I play for fusions, jazz எல்லாருக்குமே விஷயம். ஜோனஸ் எல்பர்க்னு பெரிய பேஸ் கிட்டாரிஸ்ட், அவர் வந்து ஸ்வீடனில் இருக்கார். அதுக்கப்புறமா ஷான் லேன்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய கிட்டார், இப்போ அவர் இல்லை, நோ மோர் இல்லை. ஸோ அவரோட ஒரு ஜாஸ் அங்கே இது ஃபெஸ்டிவல் பாரிஸில் நடந்தது. ஸோ அதில் அவர் என்னை கூப்பிட்டுருந்தார், இந்த மாதிரி கட்டம்லாம் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அவரோட போய் அப்போது தான் வந்து ஜாஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவலில் வருஷம் ஃபியூஷன் அவர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்போது அவளோட மியூசிக் போகும்போது அப்போ தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வருது. ஸோ அவளுக்கு எப்படின்னா டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது. ஒரு குரூ எடுத்தோன்னா அந்த குரூ வந்து நம்ம வாசிச்சுட்டே இருக்கணும். அவள் நமக்கு ஒரு இது கொடுப்பா, அந்த டைமில் தான் நம்ம வந்து இம்ப்ரவைஸ் பண்ணணும்.
ஸோ அவள் வாசிக்கும் போது அவளுக்கு அந்த ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ஸ்லாம் வந்து நம்மளதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி அவள்துலேயும் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு இது இருக்குன்னா ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றத அவள் நிறைய விஷயங்கள் கலந்து அந்த மாதிரி ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிக்க ஆரம்பிச்சதும் போது தான் எனக்கு ஐ காட் அ சான்ஸ் ஃப்ரம் ஜாக்கிர் சார் வந்து கால் வந்தது. எனக்கு அப்போ வந்து என்னென்னா அப்பா வாசிச்சிருக்கா, அப்பா சக்தி ஜாக்கிரோட நிறைய வாசிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அண்ணா வந்து ரிமெம்பர் சக்தியிலலாம் வாசிச்சுட்டு இருக்கா. ஸோ எனக்கு என்னோட எய்மே வந்து அவரோட வாசிக்கணுன்ற ஒரு கனவு எனக்கு எப்போவுமே உண்டு. பகவான்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பேன், அது எப்போ ஒரு தெரியாத அவருக்கு வாசிச்சிருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒருத்தரோட வாசிக்கணுன்ற ஒருத்தர் இருக்குன்ற போது அது வந்து ஜாக்கிர் பாயோட அவர் இங்கே வரும்போதெல்லாம் அப்பாவோட வாசிக்கும் போதெல்லாம் இப்படியா வாசிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்லாம் நான் கேட்டிருப்பேன். உனக்கு வரும் அப்படின்னு அப்பா சொல்லுவா, வரும் உனக்கு தானே வரும், எதுவுமே நீ வந்து கேட்கணும்னு அவசரப்படாது, நீ மாட்டும் உன்னோட வேலையை பாரு கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஏன்னா சொல்ல மாட்டேங்கிறாளே அப்பா சொல்லலாமே, அப்பா தானே நமக்கு சொல்லலாமேன்னு. அது சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, அது தானா வந்தா நிலைச்சி நிற்கும். நானா சொன்னா ஒரே கட்சி ஒரேட போயிடும் அப்படின்வா. அது அப்பா அது சொல்லுவா. அது அப்போ புரியல நமக்கு. சரி அதுக்கப்புறமா சரி லெட் இட் பி, எப்போ வருதோ வரட்டும். தென் ஐ காட் அ ஃபைனல் கால் ஃப்ரம் அவரோட வந்து டூர் லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்டட், யூரோப் டூரு. எனக்கு ஷாக்கு, அது அவர் தான் பேசுறாரா என்ன ஏது ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா அவர் சொன்னோன்னா ஓகே சார் அப்படின்ட்டு எல்லாம் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சாச்சு. அதுல பெரிய சிக்கல் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவரோட டூரு பிரான்ஸ் போறேன். பெரிய எனக்கு அதாவது சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தையே பார்க்க முடியாது. எல்லாம் போக கடைசியில விசாக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு விசா. அப்போ என்ன ஆச்சு, அவ அங்கேருந்து டைரெக்டாக எல்லாமே அனுப்பிச்சிட்டா. இங்கேருந்து நானும் கணேஷ் வயலின் அவரும் போகிறோம். ஏன்னா இங்கேருந்து நானும் ஒரு வண்டி தான் சென்னையிலேருந்து போகிறோம். மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாம்பேலேருந்து வர பார்த்தேன்னா எனக்கும் அவருக்கும் சேம் பேப்பர்ஸ் தான் அமைச்சிருக்கா, எல்லாமே சேம் பேப்பர்ஸ் தான் அமைச்சிருக்கா. உள்ளே போய் கேட்டால் கணேஷோட இது வண்டி தான் வந்திருக்கு, உங்களோடது எதுவுமே வரலை, சாரி நாங்கள் உங்களை அலோவ் பண்ணவே முடியாது. பாண்டிச்சேரி விசா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதாவது ஃப்ரெஞ்ச் விசா வந்து சொல்லிட்டானா சொன்னது தான், வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது தான். ஒரே ஷாக்கு, என்னடா அது ஃபர்ஸ்ட் அவருக்கு வாசிக்க போகிறோம், திடீர்னு இப்போ வந்து விசா உள்ள காலம்பரை போகணும். போயிட்டு 8 ஆக்சுவலி என்னன்னா காலம்பரை விசா அப்ளை பண்ணுறோம், சாயங்காலம் கொடுக்குறா, மறுநாளைக்கு அதாவது இந்த நெக்ஸ்ட் 12:30 ஃப்ளைட் எங்களுக்கு. So immediately we have to fly from the பாண்டிச்சேரியில நேரா ஏர்போர்ட் போகணும். So you don't have time. You don't have a time. If I missed it, அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே. அதுக்கப்புறமாலாம் எல்லாமே நிறைய இடைஞ்சல்கள்லாம் இப்படி இருக்கு. என்னோட டூரே ஒரு 7 இதுதான் கச்சேரி தான். அதுல மெயினா நான் வந்து பிரான்ஸ்ல தான் எனக்கு 3 கச்சேரி 4 கச்சேரி, மீதி 2 கச்சேரி இட்டாலி இந்த மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட்ல இதுக்கு போனாதான் நான் வந்து அந்த டூரே அட்டென்ட் பண்ண முடியும். தென் ஐ கால் டு ஜாக்கிர் பாய். அப்புறமா அந்த மாதிரி அவ சொல்லிட்டா, கம்பல்சரியாக சொல்லிட்டா, பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியாது, பாஸ்போர்ட் உள்ளே இருக்கு, பட் உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடையாது, கணேஷ் கொண்டி தான் அப்பாயின்மெண்ட், அவரோட பாஸ்போர்ட் வண்டி தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டா, உள்ளே அமிச்சாச்சு, விட்டுட்டா, கட் பண்ணிட்டா. 5:30க்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவருக்கு சொல்லியாச்சு. சார் 5:30க்கு உங்களுக்கு அவரது கன்ஃபார்ம், 5:30க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட விசா ரெடியாக இருக்கும், வாங்கிக்கோங்கன்றா. எனக்கா ஒரே ஷாக்கு, பெரியவா என்னடா அது, எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மகாபெரிவா அனுகிரகம் ஒன்று தான், வேற யாரையுமே நம்ப மாட்டேன், பெரியவாரை தான். சரின்ட்டு ஃபோன் பண்ணேன், அவருக்கு ஃபோன் பண்ணேன். அது எப்படி 2 பேருக்கு சேர்ந்து தானே அனுப்பிச்சிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் தான் சொல்ல, ஒன்றும் கவலைப்படாத வரும் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக சொல்லிட்டார். அப்போது எனக்கு ஷாக், என்னடா நடக்குமா நடக்காதா. 5:30க்கு உள்ளே போகணும், 5 o'clock தே ஓப்பன் இது உள்ளே போய் வாங்குறதுக்கு. அப்போது அவரை வண்டி போனால் திருப்பி நான் போய் எதாவது கேட்டு பார்க்கலாமான்னு. சார் நாங்கள் போய் சொல்லிட்டோம், நீங்கள் உள்ளே கூட போக முடியாது, ப்ளீஸ் போகாதீங்கன்ட்டா. எனக்கு கண்ணின் தனியாக வருது, ஜலமாக வருது, என்னடா பண்ணுறது. ஒன்றுமே 5:15 ஆச்சு, 5:30 தே வில் க்ளோஸ் த இது எம்பசி க்ளோஸ் பண்ணுறோம். யூ ஓன்ட் பிலீவ், உள்ளேருந்து ஒருத்தர் வந்தார். வந்தோடனே நீங்கள் விநாயகராம் சார் சன் தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. அவங்க அப்பாவோட பெரிய ஃபேன், 74ல் சக்தியெல்லாம் வந்து அப்படி மிரண்டு போய் பார்த்துருக்கேன், அவரோட வாசிப்பெல்லாம் வந்து பிரமிச்சு போய் நின்று இருக்கேன். என்ன அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு உள்ளே போனேன்.
5:15 won't believe 5:30க்கு எனக்கு விசா கிடைச்சது. 5:30 5:15க்கு உள்ள போன பாஸ்போர்ட் 5:30க்கு எனக்கும் அவருக்கும் சேம் விசா குத்தி எப்படி அது வந்துன்னா முதல்ல பெரியவாளோட அனுகிரகம், ரெண்டாவது எங்க அப்பா அவ்வளோ விஷயங்கள் டிராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டூருக்கு உள்ள போன அப்புறமா தான் தெரிஞ்சது என்ன ஆயிருக்குன்னா, ஜாக்கீர் பாய் அங்க பாம்பேல போய் எம்பசில உட்காந்து ஃபைட் பண்ணி அது எப்படி 2 பேருக்கு அமிச்ச விசா வந்து நீ வந்து டிக்ளேர் பண்ணல, இங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவர் அங்க போய் பேசி அதுக்கப்புறமா உள்ளே இருந்து எல்லாம் வந்து இவ்வளவு பேட்டர்ன் நடந்திருக்கு. ஸோ எல்லாம் எதுக்கு சொல்லணும்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் டூர் போறேன், அதுக்கப்புறம் அந்த டூர் வாஸ் ஆசம் டூர். நீங்க பல படங்கள்ல வாசிச்சிருக்கீங்க, ஸோ அதெல்லாம் பத்தி சொல்லுங்க சார். பார்த்தீங்கன்னா ராஜா சாரோட ஓன் கம்போசிஷன்ஸ்க்குலாம் வச்சுருக்கேன். அவரோட ஓன் கம்போசிஷன் அவரே சில பாட்டுலாம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நிறைய அவரோட கம்போசிஷன்ஸ்க்கு வச்சுருக்கேன். ரஹ்மான் சார் தட்டுன்னா தேஷ்கா சலாம்னு ஒரு பெரிய ஆல்பம், ஜனகணமனன்னு ஒன்று வந்தது. அதில் வாசிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தோம்னா வெறுமே எதுவுமே கிடையாது, வெறும் ஒரு கட்டம் வண்டி தான் வச்சு பண்ணியிருப்பார். அதில் எல்லாம் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் லைக் சிவகுமார் சர்மா, அம்ஜத் அலி கான் சார், எல்லாம் நிறைய லெஜண்ட்ஸ் வச்சு அது வேர்ஷனே நல்ல பெரிய பாரத் பாலா ப்ரொடக்ஷன் அது. ஸோ அதில் ஆச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு ஐ ப்ளே ஃபார் ரஹ்மான் சார். அதுக்கப்புறமா ரஹ்மான் சார் இது வந்து முதல்வன் ஒரு படம் வந்தது. அதில் வந்து அழகான ராட்சசின்னு ஒரு சாங் அதில் பண்ணிருந்த போது அவர் ஃபோன் பண்ணி அவர் சொல்லும் போது எனக்கு வந்து இந்த சாங் வந்து பிரம்மாண்டமான சாங்கு, எனக்கு வந்து ஒரு 15 கட்டம் வேணும், அட்ட ஸ்டெச் 15 பேர் வாசிக்கிறாங்க. 15 பேரா சார், இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்போ சொல்லும்போது சரின்ட்டு வி ஜஸ்ட் போனோம். 15 பேர் கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் கூட்டின்னு போயிடணும். அப்போ வந்து அந்த சாங்கை போட்டு காமிச்சேன். எஸ்பிபி சார் பாடியிருந்தேன், இதுதான் சாங்கு, ஜஸ்ட் நீங்கள் என்ன க்ரூ வேணால் கொடுங்க, க்ரூஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அப்போ வந்து ஜஸ்ட் பிளே நிறைய க்ரூஸ் வாசித்தோம். இந்த மாதிரி பேட்டர்ன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் வாசிச்சிட்டோம். எங்களை ஃபஸ்ட்டு ஒரு சாங் கேட்டால் இதுக்கு என்னென்னலாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நம்ம ஒரு ஐடியா இமேஜினேஷன்ஸ் இருக்கும். அது அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வாசிச்சு காமிச்சோம். அது வாசித்து முடிச்சோன்னா அப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வாசிக்கணும். ஃபஸ்ட்டு அவர் நம்மக்கிட்டேருந்து வாங்கிப்பார், வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவரோட ஐடியாஸ் சொல்லுவார். ஸோ அந்த ஐடியாஸ்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் என்னென்ன நாய்ஸ் பண்ண முடியும், கடத்தில் என்னென்னலாம் பண்ண முடியும், எல்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அப்புறமா அந்த பாட்டை வந்து எப்படி வரப்போகிறது. ஸோ இப்போ ஒரு பல்லவி அனுப்பல்லவி சரணம் இருக்குது. பட் இப்போ வாசிக்கிறோன்னா இப்போ ஜென்ரலாக இப்போலாம் பாட்டோட பல்லவியில் எப்படி வாசிச்சிருக்கோம், பல்லவியில் இந்த பேட்டர்ன் வச்சுருக்கோம், சரணத்தில் இந்த பேட்டர்ன் வச்சுருக்கோம்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். நம்ம வாசித்தோம் இது அப்படியே வந்திருக்கு, இல்லை இது கட் பண்ணியிருக்கா அது பண்ணியிருக்கலாம்னு ஓரளவுக்கு ஒரு இமேஜினேஷன். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் 15 பேர் ஒரே பேட்டர்னாக தான் வாசிச்சிருக்கோம். இப்போ இந்த என்ன பேட்டர்ன் போட போகிறாரு, பாட்டில் அவர் எங்கே பேஸ் பண்ண போகிறான்றது தெரியாது. ஸோ அப்போ முடிஞ்சோன்னா ஸ்ரீதர் சார் தான் அப்போ மிக்ஸு ரஹ்மான் சாருக்கு. அப்போ எப்போவுமே அவரோட அங்கேயும் ஃபோன் பண்ணார், டே சூப்பராக இருக்குடா, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, பாட்டை கேளு, மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கேளு அப்படின்னு. அவர் இஸ் வெரி க்ளோஸ், அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபோன் பண்ணி அவரே சொன்னார். அதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த சாங் கேட்டேன், அப்படி மிக்ஸ் பண்ணியிருப்பார், அப்படி ஒரு பிளேஸ்மெண்ட். அதாவது அந்த சாங்குக்கு என்ன ரிதம் வேணுமோ பண்ணிட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதை பாட்டு எப்படி வரும்னா அப்படி ஆக்சுவலி அதை வந்து இப்படி கொடுத்துருப்போம். அது என்னன்னா அந்த பாட்டு வந்துட்டு அது வந்துட்டு அழகான ராட்சசியே அப்படின்னு அந்த சாங் ஆரம்பிக்கும். அப்படி கொடுத்துருக்கிறது என்ன பண்ணுவாரு, ரிவர்ஸில் பண்ணியிருக்காரு. அதை இப்படி வாசிச்சது வந்து அது ரிவர்ஸில் பண்ணும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அது எல்லாமே அது அதில் இருக்கிற அத்தனை சவுண்ட்ஸுமே வந்து கடத்தை கொடுத்தது, கடத்தை வச்சுட்டு பண்ணின சாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பானையெல்லாம் வச்சு சங்கர் சார் வந்து ஷூட் பண்ணிடுவார். ஸோ அவரோட இமேஜினேஷனில் அந்த சாங் பிரம்மாண்டமாக வரணும்னு சொல்லிட்டு இந்த 15 பேர் வச்சு அந்த சாங் ஷூட் பண்ணேன். ஸோ அது வாசித்தேன். அதே மாதிரி அவரோட ரெண்டாவது வந்து ரஜினி சார் படம் இது வாசித்தேன், சுற்றி வந்தீங்க படையப்பால. அது மறக்கவே முடியாது. ஆக்சுவலி சுற்றி வந்தீங்க படையப்பால வாசிச்சுட்டு நான் வந்து ஜெர்மனி போகிறேன். அந்த சாங் நைட்டு அன்றைக்கி முடிச்சுட்டு மறுநாளைக்கு நைட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஜெர்மனி. அப்போது வாசிச்சுட்டு போனதுனால அங்கே உடனே அந்த என்னோட பயோடேட்டாவில் இமீடியட்டாக அது வந்து இன்க்ளூட் ஆகிடுது. ஐ ப்ளே ஃபார் ரஹ்மான் சார் அந்த படையப்பா. அப்போ நல்லா இது
யூ ஒன்ட் பிலீவ், நான் அந்த கச்சேரியில் ஒரு ஹாலில் வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சொன்னான், அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது இப்படி ஃபார் ரஹ்மான் சாரோட இது படைப்பா இதில் வாசிச்சிருக்கேன். அங்கேருந்து ஒரு பையன் ஓடி வந்தோம், சார் பார்க்கணும் சார் பார்க்கணுன்னா. என்னடா பண்ண போகிறான் ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் கேம், அப்படியே அவனோட செயின் எடுத்து என் கழுத்தில் போட்டுட்டான். எனக்கு ரஹ்மான் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம். அப்பா நான் அவருக்கு ஒரு பாட்டு தானப்பா வச்சிருக்கேன். ஸோ எனக்கே அந்த மரியாதை கிடைக்கும் போது அவர் அங்கே போயிடலாம்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். ஸோ அவ்வளோ பெரிய அந்த லெவலுக்கு அவர் வந்து ரீச் பண்ணியிருக்கார். அந்த ஒரு சாங் நான் வாய்ச்சதுக்கு எனக்கு ஐ காட் அ கோல்ட் செயின். ராஜா சார் கூட ஒர்க் பண்ணும்போது ராஜா சார் வந்து அவரோட வந்து இதில் பார்த்தோம்னா செம்ம, அதாவது அவர் வந்து கம்போசிஷன் கிளீனாக பண்ணி வச்சிருவார். எப்படி நம்ம வாசிக்கணுன்றதுலாம் கூட அழகா பண்ணி. பார்த்திபன் படம் இவன் அதில் ஒரு சாங் வந்து கிளாசிக்கல் சாங் வந்து சுதா பாடியிருப்பா. அப்போது நாங்கள் வாசிக்க போனோம். அப்போ வந்து மதுரை டிஎன்ஆர் தான் மிருதங்கம், சீனாகுட்டினான்னு சொல்லுவா, அவர் தான் வந்து மிருதங்கம், நான் கட்டம் வாசிச்சிருக்கேன். ஃபுல்லாக சாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் சாங். அது வந்து கிளாசிக்கல் சாங்கு தான். அதில் வந்து ராகமாலிகாவாக வரும், சுதா பாடியிருக்கா. அந்த சாங்குக்கு வாசிக்கும்போது நான் கம்போஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா அப்படின்னா நான் வயலினில் வாசிச்சு காமிச்சா வி ஸ்டார்டட் பிளேயிங். அப்படியே ஒரு காம்ப்ளிமெண்ட் வாசிக்கிற மாதிரி தக்காது அப்படிங்கும்போது அண்ணா நம்ம நடைய மாற்றிக்கலாமா அப்படின்னா அழகாக சொல்லுவார். அதாவது சொல்கிறதையும் ரொம்ப அழகாக, ஏன்னா சின்ன அப்படின்னா ஒரு உட்காந்து இப்படி போகலாமா அப்படி போகலாமான்ட்டு அந்த சாங் ஏற்ற மாதிரியே அந்த ஜதியை மாற்றிக்கலாமா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு ஓவரால் அந்த சாங்கோட எப்படி வருமோ அப்படியே அந்த இதை மாற்றி அப்படியே வாசினேன். அதாவது அந்த ஜீனியஸ் அவர் வந்து அவர் லெவல் யாருமே தொடவே முடியாது. இட்ஸ் ஜீனியஸ் தான். அப்படி ஒரு எங்கேருந்து கொட்டும் அப்படின்றதே தெரியாது, அந்த மாதிரி கொட்டும். ஒரு சாங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக பண்ணியிருப்பார். ஒரு சாங்கோட ஒரு இது இன்னொரு சாங்ல இருக்காது, வராது. அது அந்த ஸ்பெஷல். அதுதான் ராஜா சார். ஒருத்தர் ஒரு ஸ்டைல், ஒரு விதமான ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ உங்களுடைய மியூசிக் கரியரை பத்தி சொன்னீங்க, பட் ஆல்சோ யூ ஹாவ் அன் அதர் ஃபேஸ், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், பலருக்கும் தெரியாத, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஃபேஸ். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கலாக தான் இப்படியே ஆரம்பிச்ச கரியர். முதல்ல வாசிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ஃபீல். ஆனால் இதுதான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த கடம் தான், இந்த பானை தான் சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் அதுதான். ஸோ அப்படியே மியூசிக் ஃபீல்ட், ஏன்னா பிகாஸ் ஐ ப்ளே ஃபார் மை பிரதர் மியூசிக்ஸ் ஆல்சோ. ஏன்னா பிரதர் ஆல்சோ மியூசிக் டைரக்டர். வெனிலா கபடி குழு, துரோகி, குள்ளநரி கூட்டம் அதெல்லாம் அவர் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி பழக்க ஆரம்பிச்சதுனால அப்போது வந்து ஐ காட் ஒரு தாட், சரி நம்ம இதில் இறங்கலாம், இந்த ஃபீல்டில் இறங்கினா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை. ஸோ அதில் வந்து ஐ காட் ஒன் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு ரொம்ப ஒரு 2.5 வருஷமாக நான் ஹாவ் தட் அந்த ஐடியாஸ் இருந்தது. தென் ஃபைனலி ஐ காட் இப்போ வந்து டைரக்ஷன் இறங்குறேன். ஸோ அது படம் வந்து ஜூன் மாதத்துலேருந்து கோயிங் ஃபார் ஷூட்டிங். அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த அப்புறமா தான் அதோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் யோசிச்சு படத்தோட பேர் வந்து என்ன படம்டா இது, இந்த படத்தோட இந்த ஷோட பேர் அப்படின்னா அவர் ஷோ ஷாக். ஸோ இப்படி வந்துருக்கு. ஸோ அது என்ன ஜானர்ல சார்? அவுட் அண்ட் அவுட் காமெடி. ஸோ அவுட் அண்ட் அவுட் காமெடி. கதையோட ஒன்லைன் சொல்லணும்னா டைரக்டரோட கதை. ஓ லவ்லி லவ்லி, சூப்பர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ வெஞ்சர். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதாவது இந்த நிகழ்ச்சியில் நான் வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா முதல்ல என்னோட படத்தோட இது ரிசம்பல் வந்துடுது பான்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பெஸ்ட் டிவி வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷமா இருக்குன்றது இது இப்படி தான் சொல்ல முடியும். Thank you so much sir. Wonderful having you here. All the very best for everything in your life and எல்லாம் பிரிவா அனுகிரகம்.